ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தொகுதி திமுக வேட்பாளராக டாக்டர் கிருத்திகா தேவி அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்த தொகுதியில் செல்வாக்கு மிக்க சிட்டிங் எம்எல்ஏ SR ராஜாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் ராஜாவின் ஆதரவாளர்கள் கொதித்து எழுந்தனர். ஆவேசம் தாங்காத தொண்டர்கள் நேராக TR பாலுவின் வீட்டை முற்றுகையிட்டனர். இதையடுத்து பாலு, ஸ்டாலின் தரப்பில் SR ராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சமாதானமானார். தொடர்ந்து வேட்பாளர் கிருத்திகா தேவி மனு தாக்கல் செய்ய சென்ற போது அவருக்கு அருகிலேயே நின்று ஆதரவை வழங்கினார். இந்த சர்ச்சை குறித்து அமைச்சர் அன்பரசன் விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணி கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க சார். ஆனா காங்கிரஸ் கட்சியில அந்த தொகுதி ஒதுக்கீடுல அவங்க தொகுதி ஒதுக்கீடு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் அந்த வெற்றிக்கு எந்த அளவுக்கு ஒரு இடையூறா இருக்கும்? 2 நாளைக்கு சங்கடம் இருக்கும்பா, அப்புறம் 3ஆம் நாளைக்கு எல்லாம் இறக்கி வேலை பார்ப்பாங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது தானப்பா, தொகுதி கிடைக்காதவங்க 2 நாளைக்கு சுணக்கமா இருப்பாங்க. திமுகவில் பொதுவாக எந்த கட்சியிலுமே அந்தந்த கட்சியில 2 நாளைக்கு சங்கடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த வேட்பாளர், புது வேட்பாளர் போய் அவங்க வீட்டாண்ட போய் உட்காந்து ஒரு சால்வ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருவாங்க. பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்துட்டாரு. நீங்களும் பேச்சுவார்த்தை நீங்க வந்துட்டாரு, மனு தாக்கல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? அப்படிதான்பா இருக்கும். ஒருத்தர் சீட்டு கிடைச்சிட்டு ஒருத்தர் கிடைக்கலன்னா வருத்தமா தான் இருக்கும். 2 நாளைக்கு இருப்பாரு. முந்தானத்து நான் அவர் வீட்டுக்கே போனேன், பேச்சு சரி பண்றோம். இன்னைக்கு அவர் தான் மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு. அதாவது நீங்க பொறுப்புகளில் கூட மாவட்டத்துல 2 தொகுதிகள் ஒரு தொகுதியுடைய கூட்டணி கட்சிக்கும் ஒரு தொகுதியில் வேட்பாளர் மாற்றிவிடப்பட்டதுனால அதுக்கு காரணமா கூட நீங்க ஒரு பரப்புரை அப்படி நம்ம ஒருத்தர் 2 பேரும் எங்களுக்கு ஆவாதம் சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் எடுபடுமா? அதெல்லாம் எடுபடாது. ஏன் 2006ல 3 தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, 2 தொகுதி காங்கிரஸ் கொடுத்தாங்க, 3 தொகுதி PMK கொடுத்தாங்க, 9 தொகுதியில. அப்ப நாங்க ஜெயிக்க தான் வச்சோம் இல்லையா? அதனால கட்சிக்காரங்கெல்லாம் நாங்கெல்லாம் கணத்துல குச்சி செத்து போடாம செத்து போடுவோம். கட்சி தான் எங்களுக்கு முக்கியம். இப்ப நாளைக்கு எனக்கே சீட்டு இல்லைனா கூட நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கு அறிக்கிறோம் அவங்கள தான் நாங்க வேலை செய்யணும். அதான கட்சி. இப்ப நம்ம 3 வாட்டி MLA இருந்தோம், தொடர்ந்து நம்மளே இருக்க முடியுமா? அடுத்த ஒரு ஆளுக்கு ஒண்ணும் இல்ல.